ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அல்வாவே தோற்று போகிற அளவுக்கு ரொம்ப சுவையான, நாவில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சு தரலாம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தூளிக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 5-6 முந்திரி, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர், வேர்க்கடலை எடுத்தோல்ல அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா இது மாதிரி லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை செய்யறதுக்கு இது மாதிரி நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் அரைச்சி எடுத்த வேர்க்கடலை விழுதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க. அதிக தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்திங்கனாலே போதும். அதில் இருக்க ஈரத்தை பூரா உறிஞ்சி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும். அல்வாவை விட ஈஸியாக செஞ்சிடலாங்க. பாகு பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதோ இதோட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துங்க. 1 கப் வேர்க்கடலை எடுத்தோம், அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், பேனில் ஒட்டாமல் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் தூக்கலாக வேணும்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துங்க. நான் கரெக்டாக 3/4 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருந்தது. சேர்த்து கலந்து விடுங்க. சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி இலகன பதத்துக்கு வரும். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக சுயண்டு வருது பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆகிடுது. இப்போ இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், இது மாதிரி சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வாயில் வச்சதும் கரையக்கூடிய வேர்க்கடலை அல்வா ரெடி. நம்ம வேர்க்கடலையோட முந்திரியை சேர்த்து அரைச்சதுனால டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி சுட சுட எடுத்து பிளேட்டில் மாற்றி ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. விரும்பி கேட்டு வாங்கி இன்னும் வேணும்னு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம். கடைகள்லாம் போய் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக இது மாதிரி செஞ்சு அசத்துங்க. இந்த ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.